Good evening students. Today we will see the current affairs analysis dated from 7th January 2026. The first article related to the Act. So Unlawful Activities Prevention Act. அதில் நேற்றுக்கு நம்ம காலித் உமர் காலித் அண்ட் சர்ஜில் இமான் அவங்களோட கேஸ் ரெண்டு பேருக்கு மட்டும் பெயில் வந்து டினை பண்ணப்பட்டுச்சு. உபா ஆக்டை பொறுத்த வரைக்கும் பெயில் வந்து can be rejected 100% if not satisfied the bail can be rejected. Okay, so UPA Act பொறுத்த வரைக்கும் Unlawful Activities Prevention Act இது 1967 it was created where lot of secessionist movements இந்தியாவுக்கு எதிரான நிறைய செக்யூரிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் த கண்ட்ரி த்ரெட்டிங் இருந்ததுனால ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் அப்படின்ற கேட்டகரியில். ஸோ ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் அண்டர் ஆர்டிகிள் 22 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன். There are exceptions. The preventive detention can be made. So, எதிலெல்லாம் parliament may by law they can create an act. எதிலெல்லாம் sovereignty, integrity of the country, security of the nations, அப்புறம் foreign relations, friendly relation of the countries. ஸோ அதன் அடிப்படையில் ஏதாச்சும் பாதிப்புகள் உருவாகுது அப்படின்னா பார்லிமெண்ட் கேன் மேக் லா. State can make law on law and order. So, in the category 1967 the UPA Act was created, Unlawful Activities Prevention Act. So, இந்த ஆக்டை பொறுத்த வரைக்கும் முதல்ல உருவாக்கப்பட்டது sovereignty and integrity threatening பண்ணுற மாதிரி யாராவது செயல்பட்டாங்கன்னா they can be arrested. அவங்களால it's a preventive detention act, can be arrested before as well as after the crime also can be arrested. So territorial integrity secessionist movement against அது கொண்டு வரப்பட்டுச்சு. 2004 கோட்டா ஆக்ட் prevention of terrorist activities அதை தடுக்கிற அந்த ஆக்ட் அடிப்படையில் first time terrorism was added in this. terrorism அப்படின்ற டெஃபினிஷனில் ஆட் பண்ணுறாங்க. Then it was added like disaffection against India. இந்தியாவுக்கு மேலே அவங்க வந்து sovereignty integrity threatening பண்ணுற மாதிரியான செயல்பாடு, disloyal to India, if they are acting then they can be arrested. 2008 the meaning changed, by other means was added, by any other means. இன்னைக்கு எப்படி இருக்குன்ற நான் சொல்கிறேன். இன்னைக்கு யாராச்சும் டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுறாங்க அப்படின்னா உபா ஆக்டில் sovereignty, integrity, unity, integrity and security of the country threatening பண்ணுற மாதிரி யாராச்சும் செயல்படுறாங்க அப்படின்னா that is sovereignty and integrity, sovereign and integrity of the country they are acting against, then they can be like arrested, plus economic security. ஸோ இதில் பை மீன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா பாம்பு எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் பயன்படுத்துகிறாங்க, இன்ஃப்ளேமபிள் திங்ஸ், சப்ஸ்டன்சஸ், அதர் மீன்ஸ் அப்படின்றதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய டெஃபினிஷன். அதர் மீன்ஸ்ன்றது தான் சுப்ரீம் கோர்ட் இப்போது நேரோ இன்டர்பிரிட்டேஷன் கொடுத்துருக்காங்க. அதர் மீன்ஸ் அப்படின்றது 2008 the by any other means was added. So இப்படி தான் இந்த evolution of UPA Act. 2012 economic security was added. The economic security was added. அது மாதிரி 2019 the act change, முன்னாடி ஆர்கனைசேஷன்ஸ் குரூப்பில் இருக்கிறவங்க அந்த செயல்பாட்டில் இருக்கிறவங்கள மட்டும்தான் அரெஸ்ட் பண்ணுவாங்க. 2019 the individuals can be also mentioned as terrorist groups. For example, LTTE இல்லைனா ஜெய்ஷே முகமது இந்த மாதிரி குரூப்பிங்ஸை வந்து பண்ணாங்க முன்னாடி 2019க்கு முன்னாடி. இப்போது இண்டிவிஜுவல் பர்சன், எனி பர்சன், XYZ பர்சன் கேன் பி நேம்ட் அஸ் அ டெரரிஸ்ட். இப்போ LTTE மட்டும் நேம் பண்ணுறாங்கன்னா LTTE தொடர்புடைய இருக்கிறவங்கள அரெஸ்ட் பண்ணலாம், JEM தொடர்பில் இருக்கிறவங்கள அரெஸ்ட் பண்ணலாம். பட் 2019 individuals can be named and can be arrested as a terrorist அப்படின்ற ஆர்கனைசேஷன்
தொடர்பு இல்லாமலே இந்தியாவுக்கு எதிரான செயல்பாட்டில் இதில் கேட்டகரியில் செயல்படுறாங்கன்னா they can be arrested. It is a preventive detention. ஸோ இந்த இப்போ நடந்த கேஸை பொறுத்த வரைக்கும் 2 persons were taken, அவங்களுக்கு பெயில் வந்து ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. அதில் வந்து ஓனர்ஸ் வந்து யாருக்கு அப்படின்னா the owners the responsibility to prove அப்படின்றது யார் அந்த கல்பிரிட்டோ அவங்க தான் வந்து ப்ரூவ் பண்ணணும். I will explain it. 30 days custody, முன்னாடி வந்து 15 டேஸாக இருந்துச்சு, இப்போ 30 days. அப்புறம் ஜுடிஷியல் கஸ்டடி அப்படின்னா 180 days கேன் பி எக்ஸ்டெண்டட். முன்னாடி 90 days இருந்துச்சு, இப்போ 180 days ஆகுது, 6 months. தென் பெயில் வந்து இம்பாசிபிள். பெயில் வந்து 101%. ஜட்ஜ் வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகாத வரைக்கும் கொடுக்க தேவை கிடையாது, இட் கேன் பி ரிஜெக்டட். ஸோ பெயில் வந்து ஆக்சுவலாக இதில் என்ன டேர்ம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா பெயில் டினை இஃப் போலீஸ் கேஸ் சீம்ஸ் பிரைம ஃபேஸ் அட்டெம்ப்ட் இருக்குது அப்படின்னா. போலீஸ் வந்து ஃபோன் ரெக்கார்ட்ஸ் கொடுக்குறாங்க, அவங்க அங்கே இருந்ததுக்கான ஒரு எவிடன்சஸ் கொடுக்குறாங்க அப்படின்றப்போ நார்மல் கேஸஸில் எல்லாமே பெயில் கொடுத்துருவாங்க. ஆனால் இதில் வந்து 101% ஜட்ஜ் வந்து சாட்டிஸ்ஃபைடு இல்லாமல் பெயில் வந்து ரிஜெக்ட் பண்ணப்படலாம். ஸோ பெயில் வந்து இட்ஸ் இம்பாசிபிள் அப்படின்னா தொடர்பு இல்லை அப்படின்ற பேர் அந்த ஏரியாவில் இல்லை, அவங்க இல்லை, இந்த க்ரைம் நக்கர் ஆகும்போது அப்படின்றது 100% ப்ரூஃப் பண்ணால் மட்டும்தான் பெயில் வந்து கொடுப்பாங்க. மற்றபடி பெயில் கொடுக்க வாய்ப்பு கிடையாது. பிரைம ஃபேஸ் ட்ரூ அப்படின்றது போலீஸ் கொடுக்கக்கூடிய எவிடன்சஸ் இஃப் இட் இஸ் ஃபஸ்ட் இன்ஸ்டன்ஸில் ட்ரூ அப்படின்னு ப்ரூவ் பண்ணப்படுற இடத்துல கொடுக்கணும். ஸோ இதில் குற்றவாளி தான் தன்னை ப்ரூவ் பண்ணிக்கணும். பர்டன் ஆஃப் ப்ரூஃப் வித் தி அக்யூஸ்ட், அவங்க தான் வந்து ப்ரூவ் பண்ணிக்கணும். த கேஸ் ஆஃப் ப்ரூவன் இன்னசென்ஸ் அப்படின்றத அவங்க தான் ப்ரூவ் பண்ணிக்கணும். ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிக்கிள் மெயின்லி. அப்புறம் இந்த ஹைரார்கி ஆஃப் ஜட்ஜ்மெண்ட், அதில் நான் நேற்றுக்கே உங்களுக்கு சொல்லிட்டேன், 5 பேர் வந்து விடுதலை பண்ணியிருக்காங்க. விடுதலைன்னா பெயில் கொடுத்துருக்காங்க, 2 were denied of bail. So that's about this article. The next article related to the FTA, Free Trade Agreement. So PTA என்றது Preferential Trade Agreement. So நியூஸ் என்ன அப்படின்னா FTA வந்து சைன் பண்ணப்பட்டதுக்கு பிறகு இந்தியா இஸ் இன் டெஃபிசிட், ஹியூஜ் டெஃபிசிட், தட் இஸ் 50%க்கு மேலே. ஸோ வில் சி த டேட்டா. ஸோ PTA, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கண்ட்ரி கூட சைன் பண்ணும்போது PTA சைன் பண்ணோம், ப்ரெஃபரன்ஷியல் ட்ரேட் அக்ரிமெண்ட், தட் இஸ் ஆஃப் செலக்டட் கூட்ஸை வந்து நம்ம வந்து ஃப்ரீ ட்ரேட் 0% டேரிஃபில் பண்ணுவோம். செலக்டட் கூட்ஸ், லிஸ்டட் கூட்ஸ் வில் பி தேர் 1 2 3 1 2 3 ப்ராடக்ட்ஸ் இருக்கும். ஸோ அதை வந்து ஃப்ரீ ட்ரேட் பண்ணுவோம். ஸோ FTA த நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து FTA பண்ணும்போது தேர் வில் பி திஸ் இஸ் கால்ட் அஸ் பாசிட்டிவ் லிஸ்ட். அப்படின்னா எதெல்லாம் ட்ரேட் பண்ணுறோமோ அதெல்லாம் இந்த லிஸ்ட்டில் இருக்கும். திஸ் வில் பி கால்ட் அஸ் நெகட்டிவ் லிஸ்ட். 95% 96% ஆஃப் த கூட்ஸ் வில் பி ட்ரேடட் வித்தவுட் எனி டேரிஃப். அப்படின்றப்போ எதெல்லாம் ட்ரேட் பண்ண மாட்டோமோ அது மட்டும் இந்த லிஸ்ட்டில் இருக்கும் 2 கண்ட்ரீஸுக்கு பண்ணும்போது. ஸோ தட் இஸ் FTA. அதுக்கு பிறகு they will reduce the tariff of all products, அதுவும் பண்ணுவாங்க. The next is custom union, SEPA and CESA, Comprehensive Economic Partnership Agreement, Comprehensive Economic Cooperation Agreement. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் what it means, the goods trade plus free trade agreement on goods, services, intellectual property rights, investments. Intellectual property is mandatory கிடையாது அக்ரிமெண்ட்டை பொறுத்து. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், FDI, ஸோ இதெல்லாமே உள்ளடக்கியதான் காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் ஆர் கோஆப்ரேஷன் அக்ரிமெண்ட். இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவாங்கன்னா கஸ்டம் யூனியன் பண்ணுவாங்க. கஸ்டம் யூனியன், ஸோ இப்போ எக்ஸாம்பிள் இந்தியா, ஸ்ரீலங்கா, மியான்மர், இவங்க எல்லாமே ஒரு காமன், இல்லைன்னா இந்த 2 கண்ட்ரியும் தே வில் மேக் சம் கஸ்டம் யூனியன், தட் இஸ் காமன் டேரிஃப், காமன் சுங்க வரிகள் வைப்பாங்க. ஷிப் என்ட்ரு ஆகும்போது எவ்வளோ பே பண்ணணுன்றது 2 கண்ட்ரியும் காமனாக ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு காமன் மார்க்கெட். காமன் மார்க்கெட் அப்படின்ற யூரோப்பியன் யூனியன் இஸ் பெஸ்ட் எக்ஸாம்பிள். தே வில் கிரியேட் இப்போ இந்தியா,
நேபாள், பூட்டான், அப்புறம் மியான்மர், might be Pakistan tomorrow, so Afghanistan. ஸோ இந்த கண்ட்ரிஸ் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா காமன் மார்க்கெட் அப்படின்றப்போ ட்ரேட் வில் பி வெரி ஈஸி, ப்ளஸ் லேபர் மூவ்மெண்ட் வில் ஆல்சோ சேம். விசார் ஃப்ரீ லேபர், அவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மூவ் பண்ணுவாங்க படிக்கிறதுக்கு. ஸோ தட் இஸ் காமன் மார்க்கெட், தட் இஸ் யூரோப்பியன் யூனியன் இஸ் அன் பெஸ்ட் எக்ஸாம்பிள். அதுக்கப்புறம் என்ன மூவ் பண்ணுவாங்க அப்படின்னா மானிட்டரி யூனியன், தட் இஸ் மானிட்டரி யூனியன் அப்படின்னா இந்த கண்ட்ரிஸுக்குள்ளாடி ஒரே கரன்சி இருக்கும். யூரோ பெஸ்ட் எக்ஸாம்பிள். அப்புறம் யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்க், இதை அவங்க தான் டிசைட் பண்ணணும். யூரோ ஜோனை பற்றி நேற்றுக்கு பார்த்தோம். இதெல்லாமே தான் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டோட பாசிட்டிவ் சைட். அப்போ ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்லேருந்து நம்ம எப்படி மூவ் ஆகும்? இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் நம்ம சைன் பண்ணதுலேருந்து we are 59.2% டெஃபிசிட் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கண்ட்ரிஸ் கூட நம்ம சைன் பண்ணியிருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் கூட 59.2% டெஃபிசிட். இம்போர்ட்ஸ் எடுத்திங்கன்னா $65.3 பில்லியன். அது மாதிரி எக்ஸ்போர்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா $38.7 பில்லியன். எக்ஸ்போர்ட் வந்து கம்மியாக இருக்குது, இம்போர்ட் வந்து அதிகமாக இருக்குது. மெயினாக நம்ம யார் கூட அதிகமாக டெஃபிசிட்டில் இருக்கோன்னா ஏஷியன் கண்ட்ரீஸ். ஏஷியன் கண்ட்ரிஸ் கூட சிங்கப்பூர் கூட 13.2%. அது மாதிரி மலேசியா கூட 39.7%, தாய்லாந்து கூட 8%, ஏஷியான் கூட 16.9%, -16.9%. இப்போ அவ்வளோ டெஃபிசிட் இருக்குது தான் இங்கே சொல்லப்படுது. தென் சன்ரைஸ் செக்டர்ஸ், அதில் நமக்கு ஒரே ஒரு குட் நியூஸ் என்ன அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ் ப்ராடக்ட் நம்ம ட்ரேடிங் பண்ணுறதுல சர்ப்ளஸாக இருக்கும். தட் இஸ் ஆஃப் 47% இன்க்ரீஸ் ஆகிருக்கு லாஸ்ட் இயர்ஸில். பெட்ரோலோட எக்ஸ்போர்ட்டும் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறதும் நம்ம வந்து கம்மியாக இருக்கும். சன்ரைஸ் செக்டர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் மட்டும்தான். இப்போ நம்ம பண்ணியிருக்கக்கூடிய யூஏஇ கூட நம்ம அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்கோம், ஒமன் கூட பண்ணியிருக்கோம், நியூசிலாந்து கூட, யூகே கூட பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாமே வந்து 2025 நம்ம சைன் பண்ண அக்ரிமெண்ட். ஒமன், நியூசிலாந்து கூட இன்னும் கன்ஃபர்மேஷன் ஆகலை, ரேட்டிஃபிகேஷன் ஆகணும். இட் வில் டேக் டிலே. ஸோ யூஏ கூட கோல்டு இம்போர்ட் அதிகமாக பண்ணுறோம், அப்புறம் பெட்ரோலியம் இம்போர்ட். சைனா கூட doesn't have any free trade agreement, but technology நம்ம அதிகமாக இம்போர்ட் பண்ணுறோம். that is a import rise to 16.3%. முன்னாடி இந்த ஈராக் க்ரூட் ஆயில், சோயாபீன்ஸ், இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ் கூட நம்ம இம்போர்ட் தான் அதிகமாக பண்ணுறோம். ஸோ இனி நம்ம ஃப்யூச்சரில் யூரோப்பியன் யூனியன், யூஎஸ், ஆஸ்திரேலியா, தென் பஹ்ரைன், கல்ஃப் கோஆப்ரேஷன் கண்ட்ரீஸ், ஈஸ்ட் யூரோப்பியன் கண்ட்ரீஸ், யூரேஷியா, யூரோப்பியன் யூனியன், அது கூட நம்ம ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் பண்ணி நெகோசியேஷனில் இருக்கும். கனடா கூட, சவுத் ஆஃப்ரிக்கா கூட. ஸோ எல்லாத்தையும் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா we need to be more cautious அப்படின்றத இந்த ஆர்டிக்கல் எக்ஸ்பிளைன் பண்ணுது. பிகாஸ் அவர் ட்ரேட் டெஃபிசிட் இஸ் இன்க்ரீசிங், வைடனிங் ஆகிட்டு இருக்கு அப்படின்றத இந்த ஆர்டிக்கல் காஷன் பண்ணுது. அப்போது அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து நெகோசியேஷன் பண்ணணும் அப்படின்றது இந்த ஆர்டிக்கல் சொல்லுது. ஸோ யூ பீப்புள் நீட் டு ஸ்டடி அக்கார்டிங் டு தி யூபிஎஸ்சி டிமாண்ட். த நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் பயோமெட்டீரியல்ஸ். பயோமெட்டீரியல்ஸ் வந்து இந்தியா வந்து உற்பத்தி அதிகப்படுத்தணும் அப்படின்றாங்க. பிகாஸ் இட்ஸ் அ லோ கார்பன் ஃபுட் பிரிண்ட் அப்படின்றாங்க. பயோமெட்டீரியல்ஸ் அப்படின்னா நம்ம ஹிப் இம்ப்ளான்ஸ், நம்ம டீத்துக்கு யூஸ் பண்ணக்கூடியது, இம்ப்ளான்ஸ் பண்ணுறது, அதில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மெட்டல்ஸ், அது பயோ இம்ப்ளான்ஸ் அப்படின்னா கொஞ்ச நாளில் கரைஞ்சு போகக்கூடியது. மைக்ரோப்ஸ் வந்து டிகிரேட் பண்ணிவிடும். ஹார்ட் வால் ஸ்ட்ரென்த்தாக இருக்கட்டும், இதெல்லாமே. there are 3 types of biomaterials, that is drop in, drop out, அப்புறம் நோவல். இப்படி 3 பயோமெட்டீரியல்ஸ் இருக்குது. ட்ராப் இன் அப்படின்னா நம்ம பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் பேஸ்டில் இருந்து க்ரியேட் பண்ணக்கூடிய இப்போ பிளாஸ்டிக்ஸ் எடுத்திங்கன்னா நம்ம பண்ணக்கூடிய பிளாஸ்டிக்ஸ் வந்து பெட்ரோலியம் பேஸில் நம்ம க்ரியேட் பண்ணோன்னா தட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் பயோமெட்டீரியல். தென் சோயாபீன்ஸ், சுகர் கேன், இதில் இருந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி, ஸ்டார்ச் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி
அதுலேருந்து நம்ம சுகர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி, தட் இஸ் பாலி லாக்டிக் ஆசிட், அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதுலேருந்து நம்ம வந்து பிளாஸ்டிக்ஸ் க்ரியேட் பண்ணுறோம், இல்லைனா மெட்டீரியல்ஸ் க்ரியேட் பண்ணுறோன்னா அதுக்கு பேர் ட்ராப் அவுட் பயோமெட்டீரியல்ஸ்னு பேர். நோவல் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3D பிரிண்டிங் ஆர் எனி லைக் சப்போர்ட்டிங் மெட்டீரியல்ஸ். நான் இப்போ சொன்ன நம்ம உடம்புல ஃப்ராக்சர் வரும்போது அதில் போடக்கூடிய இம்ப்ளான்ட்ஸ், லைக் போன் வளர்ச்சிக்காக நம்ம போடக்கூடிய இது எல்லாமே வந்து பயோ மெட்டீரியல்ஸ். அது வந்து நோவல் நியூ டெக்னாலஜி, 3D பிரிண்டிங் மூலமாக க்ரியேட் பண்ணலாம். ஸோ இதெல்லாமே வந்து நோவல் கேட்டகரியில். ஸோ இதை வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்றாங்க. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, நம்ம பயோ பிளாஸ்டிக்ஸ், பயோ மெட்டீரியல்ஸ் வந்து இந்தியாவில் உற்பத்தி ஆகிறது அதிகமாகிருச்சு. ஃபாசில் ஃபியூயல் மூலமாக நம்ம தயாரிக்கக்கூடிய 150 பில்லியன் ஆனுவலி நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணுறது. ஸோ கார்பன் ஃபுட் பிரிண்ட் வந்து அதிகமாக இருக்குது. அதை தவிர்க்கிறதுக்காக we need to go by பயோமெட்டீரியல்ஸ். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 2024 வரைக்கும் 500 மில்லியன் பயோமெட்டீரியல்ஸ் உற்பத்தி பண்ணியிருக்கோம், அந்த அமௌண்ட் வேல்யூ. ஸோ இப்படி பயோமெட்டீரியல்ஸ் நம்ம போகிறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ்னால், கார்பன் டை ஆக்சைடு எமிஷன்ஸ் வந்து கம்மி பண்ண முடியும். அது மாதிரி நான் டாக்ஸிக்காக இருக்குது, நம்ம உடம்புக்குள்ளே பொறுத்துறதுனால நமக்கு எந்த கேடும் வராது. அது மாதிரி broken டவுன் பை பாக்டீரியாஸ். நிறைய ஆப்ரேஷன்ஸ் திருப்பி ஆப்ரேஷன் பண்ணாலும் அந்த இம்ப்ளான்ட்ஸ் எல்லாமே கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கரைஞ்சி போயிடும், அதுக்கு மெடிசின்ஸ் கொடுப்பாங்க. ஸோ தட்ஸ் அபவுட் த ஆர்டிக்கிள். த நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள் ரிலேட்டட் டு தி கிராஸ்லேண்ட். கிராஸ்லேண்ட் ஓவர் த வேர்ல்டு, அது கிளைமேட் சேஞ்சுக்கு எந்த அளவுக்கு தடுக்கிறது ஹெல்ப் பண்ணுது அப்படின்றது கிராஸ்லேண்ட். அது நியூஸில் வந்ததுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, வேர்ல்டு லெவலில் யுனைடெட் நேஷன் இந்த வருஷம் 2026, ஸோ இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன், இன்டர்நேஷ்னல் இயர் ஃபார் ரேஞ்ச் லேண்ட் அண்ட் பாஸ்டரலிஸ்ட். ரேஞ்ச் லேண்ட்னா டெசர்ட் ரிலேட்டட் ஏரியாஸில் இருக்கக்கூடிய கிராஸ்லேண்ட்ஸ், பாஸ்டரலிஸ்ட் லேண்ட், இந்த கிராஸ்லேண்ட். இந்த கிராஸ்லேண்ட்ஸ் எல்லாமே வந்து ப்ரொடெக்ட் பண்ணப்படணும் அப்படின்றதுக்காக அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதை உருவாக்கியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு கிளைமேட் சேஞ்சை தடுக்கிறது ஹெல்ப் பண்ணுது லைக் ஃபாரஸ்ட் அப்படின்றது இந்த ஆர்டிக்கிளோட எக்ஸ்ப்ளனேஷன். 40% ஆஃப் தி எர்த் லேண்ட் வந்து இட்ஸ் மேடப் ஆஃப் கிராஸ், தட் இஸ் பாஸ்டரலிஸ்ட் சப்போர்ட் பண்ணுது, லிவ்லிஹுட், வைல்ட் லைஃப் அண்ட் கார்பன் ஸ்டோரேஜாகவும் ஆக்ட் ஆகுது. ஸோ கிராஸஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வேர்ல்டு லெவலில் இருக்கக்கூடியதில், ஸோ ஷோ த மேப், டிஸ்பிளே த மேப். ஸ்டெஃபி கிராஸ்லேண்ட், சவானா கிராஸ்லேண்ட், பெராரிஸ் அண்ட் ரேஞ்ச் லேண்ட்ஸ். சவானாவை பொறுத்த வரைக்கும் எப்போ மழை பெய்யும்? த்ரூஅவுட் த இயர், நோ, சம்மர் ரெயின்ஃபால். சம்மர் ரெயின்ஃபால் வெரி லெஸ், அதனால தான் அந்த புல்கள் வந்து பயங்கரமாக வளரும். ஆனால் என்ன இருக்கும்னா லெஸ் ரெயின்ஃபால் தான், ஆனால் என்ன இருக்கும் அப்படின்னா கிராஸஸ் வந்து ப்ரௌனிஷாக இருக்கும், ரொம்ப ட்ரீ பக்கத்தில் ரொம்ப டாலாக வளரும். அதை பார்த்துட்டு ஸ்டெஃபியை பொறுத்த வரைக்கும் ஸ்டெஃபி கிராஸ்லேண்ட், தட் இஸ் ஏஷியா யூரேஷியன் ஏரியா. எப்போ மழை பெய்யும்? ரெயின்ஃபால், ப்ரெசிபிடேஷன். ஸ்டெஃபி இஸ் த்ரூஅவுட் த இயர் பட் வெரி லெஸ். ஸோ அங்கே என்ன ஆகும் அப்படின்னா கேபிலரி ஆக்ஷன்ஸ் அதிகமாக இருக்கும், அதனால் கீழே இருக்கக்கூடிய மினரல்ஸ் எல்லாமே மேலே நோக்கி வரும், தட் சால்ட். தென் தட் இஸ் அ பிளாக் எர்த் அப்படின்னு பேர். ஸோ அதனால தான் அங்கே வந்து அடர்த்தியாக புல்கள் அதிகமாக இருக்கும். பெராரிஸ் ஸ்டெஃபி லேண்டோட தொடர்புடைய பகுதிகள் தான் பெராரிஸ், வாட் யூ ஆர் சீயிங் இன் த இமேஜ், நார்த் அமெரிக்கன் லேண்டு. அது மாதிரி கம்பாஸ், லயோனாஸ், இதெல்லாமே. அது மாதிரி யூ ஹேவிங் டான்ஸ், வெயில்ட் ஆஸ்திரேலியாவில், அது மாதிரி ஆஃப்ரிக்கா, சவுத் ஆஃப்ரிக்காவில் வெயில்டு அப்படின்றது. இதெல்லாமே கிராஸ்லேண்ட். இந்த கிராஸ்லேண்ட் வந்து எந்த அளவுக்கு இந்தியாவிலேயும் நீங்கள் கிராஸ்லேண்ட்ஸ் இருக்குது, குஜராத் ஏரியாவில், நாட் மென்ஷன்ட் இன் திஸ். ஸோ வேறு மேப் போட்டிருக்கேன், ஸோ யூ கேன் see later. ஸோ இந்தியாவை பொறுத்தவரை குஜராத்தில் பன்னி கிராஸ்லேண்ட், ஸோ அதில் குஜார்ஸ் இன மக்கள் டூயிங் பன்னி கிராஸ்லேண்ட். ஸோ இட் வாஸ் யூஸ்டு பை குஜார்ஸ், அவங்க வந்து அதுக்கு பயன்படுத்துகிறாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு கிளைமேட் சேஞ்சுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா, லைக் ஃபாரஸ்ட் எந்த அளவுக்கு கார்பன் ஸ்டோரேஜ் பண்ணுதோ அதே மாதிரி இதுவும் கார்பன் ஸ்டோரேஜ் பண்ணுது அப்படின்றாங்க. இது நிறைய பேர் இந்த புல்வெளிகளை வந்து பெருசாக கண்டுக்கிறது இல்லை. அதில் இப்போ ஒரு இடத்த ஆக்கிரமிக்கணும் அப்படின்னா, அர்பனைசேஷன் பண்ணணும்னா புல்வெளிகளை அதிகமாக ஈஸியாக டிகிரேட் பண்ணி அதில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறேன். அது மாதிரி காடுகளை அதிகப்படுத்துறதுக்கு புல்வெளிகளை அழிச்சிட்டு காடுகளை வைக்கிறாங்க. அது காரணம் என்னென்னா கார்பன் டை ஆக்சைடை வந்து சீக்வஸ்ட்ரேஷன் பண்ணோம் அப்படின்றது. ஆனால் நமக்கு தெரியும்
புல்லுகளும் வந்து கார்பன் சீக்வஸ்ட்ரேஷன் பண்ணும், அதை யாரும் கண்டுக்கிறது கிடையாது. மிஸ்கன்செப்ஷன் அபவுட் தி அஃபாரஸ்ட்ரேஷன். காசஸ் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் எடுத்துனா அக்ரிகல்ச்சரில் எக்ஸ்பேண்ட் பண்ணுறது, அதனால் புல்வெளிகள் அதிகமாக அழிக்கிறாங்க. அது மாதிரி அஃபாரஸ்ட்ரேஷன், பிளான்டேஷன் கிராப்ஸ் கல்டிவேட் பண்ணுறதுக்கும் புல்வெளிகள் அதிகமாக அழிக்கிறாங்க. ஃபாசில் ஃபியூயல் எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணுறதுக்கும் அதிகமாக ஈஸியாக, அது எதுனா அது வந்து விவசாய நிலம் கிடையாது, அதனால் ஈஸியாக அதை அழிக்க முடியும். ஹை இன்டென்சிட்டி ஆஃப் வைல்டு ஃபயர், அப்புறம் இன்வேசிவ் ஸ்பீஷீஸ் வந்து அதிகமாக வர்றது. வைல்டு ஃபயர் அதை டீக்ரேட் பண்ணுறதுனால, ஹேபிடேட் லாஸ் ஆகுறதுனால இன்வேசிவ் ஸ்பீஷீஸை கொண்டு அங்கே நடுறதுனாலையும் அந்த இடங்கள் பாதிக்கப்படுது. இந்தியா வேர்ல்டை பொறுத்த வரைக்கும் there is no data about the grasslands எவ்வளோ இருக்குது அப்படின்ற ப்ராப்பர் டேட்டா கிடையாது. we having UNFCC, we having UNCCD, that is compact desertification, UNCBD, convention on biological diversity, எல்லாத்துக்குமே நம்ம கன்வென்ஷன் வச்சுருக்கோம். ஆனால் கிராஸ்லேண்டுக்கு எந்த கன்வென்ஷனும் இல்லை அப்படின்றதும் இங்கே சொல்லப்படுது. ரீசெண்டாக நடந்த UNCCD மீட்டிங்கில் L15 அக்ரிமெண்ட்டில் மட்டும் இந்த புல்வெளிகளை, ஸ்டெஃபிஸ் கிராஸ்லேண்ட், சவானா கிராஸ்லேண்ட்ஸ் இதெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான சில மெஷர்ஸ் மட்டும் பேசினாங்க. there are some case studies mentioned in our article, the Hindu ஆர்டிக்கிளில் வந்தது தான். இன்றைக்கி ஆஸ்திரேலியன் கிராஸ்லேண்டை பற்றி ஒரு ஆர்டிக்கிள் சொல்கிற கேஸ் ஸ்டடி போட்டிருக்காங்க. அதில் 1/3 ஆஃப் த லேண்ட் மாஸ் ஆஸ்திரேலியா வந்து இட்ஸ் மேடப் ஆஃப் ரேஞ்ச் லேண்ட். ரேஞ்ச் லேண்ட்னா புல்வெளிகள் தான், அதில் ரேஞ்ச் லேண்ட் அப்படின்னா டெசர்ட்ஸ் அதிகமாக இருக்கும், அதில் அதுக்கு செமி ஆரிட் ஏரியாவில் இருக்கக்கூடிய புல்வெளிகள். ஸோ அங்கே வந்து கிராஸ்லேண்ட்ஸ் வந்து அழிஞ்சு போனதுனால அங்கே வந்து ஹீட் வேவ்ஸ் அதிகமாச்சு. லைக் வெளி இன்வேசிவ் ஸ்பீஷீஸ் அங்கே வந்து ஆக்கிரமித்ததுனால, கிராஸ்லேண்ட்ஸ் அழித்ததுனால ஹீட் வேவ்ஸ் அதிகமானால நிறைய லைக் வைல்டு ஃபயர்ஸ் வந்து அதிகமாக பற்றிக்கிட்டு எரிஞ்சிச்சு. ப்ளஸ் அங்கே இருக்கக்கூடிய கங்காரூஸ் அனிமல்ஸ் பயோடைவர்சிட்டி அஃபெக்ட் ஆச்சு அப்படின்றது. அதுக்கு அவங்க சொல்லக்கூடிய ரீசன் வந்து அங்கே இருக்கக்கூடிய இன்வேசிவ் ஸ்பீஷீஸ், தட் இஸ் கால்ட் ஆஃப் பஃபல் கிராஸ். அது மாதிரி ஃப்ளாஷ் ஃப்ளட்ஸும் அதிகமாக இருக்குது. முன்னாடி புல்வெளிகள் இருக்கும்போது ஃப்ளட்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணும் அது. ஆனால் இன்வேசிவ் ஸ்பீஷீஸ் அங்கே வந்ததுக்கு பிறகு அந்த அந்த கிராஸ்லேண்ட்ஸ் எல்லாமே டீக்ரேட் ஆனதுக்கு பிறகு இந்த ஃப்ளாஷ் ஃப்ளட்ஸாக அதால் தடுக்க முடியலை, வைல்டு ஃபயர்ஸை வந்து தடுக்க முடியலை. அது மாதிரி பிரேசிலில் செராடோ இஸ் அ கிராஸ்லேண்ட், பட் இட் இஸ் நாட் பராரிஸ் கிடையாது. பராரிஸ், காம்பர்ஸ் மாதிரி இது கிடையாது. ஸ்டெஃபி கிடையாது, ஸ்டெஃபி கிராஸ்லேண்ட் கிடையாது. சவானா கிராஸ்லேண்ட் செராடோ அப்படின்றது இட்ஸ் அ லார்ஜர் கிராஸ்லேண்ட். ஆனால் இந்த ஏரியாவில் தான் பிரேசிலில் ஒரிஜினேட் ஆகக்கூடிய 12 ரிவர்ஸில் 8 ரிவர்ஸ், நோ செராடோ நோ அமேசான் அப்படின்ற ஒரு பேச்சும் இருக்குது. அந்த கிராஸ்லேண்டில் இருந்து தான் இந்த ரிவர் ஒரிஜினேட் ஆகுது. 8 ரிவர்ஸ் ஆஃப் பிரேசில். ஆனால் இன்றைக்கி அதில் அந்த கிராஸ்லேண்ட்ஸில் நிறைய டாக்ஸின்ஸ், தட் இஸ் பொல்யூஷன்ஸை கொண்டு போய் கொட்டுறாங்க. அண்ட் கிராஸ்லேண்ட்ஸ் வில் ஹெல்ப் ஃபார் பாலினேட்டர்ஸ். ஆனால் இன்றைக்கி அதுவும் வந்து குறைஞ்சிட்ருக்கு. அது காரணம் என்னென்னா இன்வேசிவ் ஸ்பீஷீஸ் அதிகமாக இருக்கிறதுனால. இதனால் இந்த பிரேசிலில் செராடோ பகுதிகள் வந்து இன்றைக்கி பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றாங்க. இந்த 2 கேஸ் ஸ்டடி போட்டிருக்காங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் we having show the map. So we having lot of grasslands. சோலா கிராஸ்லேண்ட், தட் இஸ் வெஸ்டர்ன் கட்ஸில் இருக்கக்கூடியது. பிரேசிலில் இருக்கக்கூடிய கிராஸ்லேண்டும் வெஸ்டர்ன் கட்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய பகுதியில் சோலா கிராஸ்லேண்ட். அது மாதிரி குஜராத்தில் வி ஹேவிங் பன்னி கிராஸ்லேண்ட்ஸ். ஸோ இதெல்லாமே இன்றைக்கி டிக்ளைன் ஆகிட்டு இருக்குது. 31% டிக்ளைன் ஆகிருக்கிறதா சொல்லப்படுது 2005 and 2015 இட் வாஸ் மேனேஜ்டு பை 18 டிஃப்ரெண்ட் மினிஸ்ட்ரிஸ் ஆஃப் இந்தியா. அதனால் எப்படி அதை பண்ண முடியும் அப்படின்றது வே ஃபார்வர்டில் ஃபாசில் ஃபியூல் எக்ஸ்ட்ராக்ஷனை தடுக்கிறது, அங்கே இருக்கக்கூடிய மக்களோட வாழ்வாதாரத்தை ப்ரொடெக்ட் பண்ணுறது, நேஷ்னலி டிட்டர்மைன் கான்ட்ரிபியூஷனில் நம்ம மரங்களுக்கு கார்பன் டை ஆக்சைடு சீக்வஸ்ட்ரேஷனுக்கு மரங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். 2.5 to 3 பில்லியன் டன்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு சீக்வஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு அஃபாரஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு தீர்மானம் எடுத்திருக்கோம். அது மாதிரி கிராஸ்லேண்ட்ஸுக்கும் அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், வெட்லேண்ட்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். டிஸ்டிங்டிவ் ஈகோசிஸ்டம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும், கிராஸ்லேண்டோட இம்பார்ட்டன்ஸை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்றத இந்த ஆர்டிக்கிளில் விளக்குறாங்க. ஸோ தட்ஸ் அபவுட் தி ஆர்டிக்கிள். Now we will move on to the MCQs. Shine scheme. There is one more. So it's a scheme released by Bureau of Indian Standard. இது எதுக்கு அப்படின்னா பெண்களை வந்து ஸ்டாண்டர்ட்ஸில் அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறது. தட் இஸ் ஸ்டாண்டர்ட் ஹெல்ப் இன்ஃபார்ம் நர்ச்சர் எம்பவர்டு உமன். நம்ம பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்குன்றதை உறுதிப்படுத்துறதுக்காக ஒரு சர்டிஃபிகேஷன் கொடுக்கும். அதுக்கு லைக் கிளாஸஸ்லேருந்து எஜுகேஷன்லேருந்து வாட்டர் எல்லாம். முன்னாடி ஐஎஸ்ஐன்னு இருந்துச்சு, இப்போ பிஏஎஸ்ன்னு பேர்.
there is a standard certification அவங்க இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாங்க. ஆனால் பெண்கள் தான் அதிகமாக இன்றைக்கி ப்ரொடக்டிவிட்டியில் இருக்காங்க, ஹவுஸ் ஹோல்டாக இருக்கட்டும் இல்லைன்னா சின்ன சின்ன செக்டார்ஸில். ஸோ அவங்களுக்கு வந்து அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக அவங்களோட 79வது வருஷம் 79 தானே 79th பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட் அவங்களோட அந்த டேயை அவங்க கொண்டாடும்போது ஸ்கீம் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. சயின்ஸ் ஸ்கீம் ரிலேட்டட் டு வாட்ன்றதை தவிர வேறு எதுவும் இதில் கேட்க மாட்டாங்க. ஸோ தேட்ஸ் அபவுட் தி ஆர்டிக்கல். Now we will move on to the MCQ. இதெல்லாம் நீங்களே ஓனாகவே படிச்சிடலாம், நோ நீட் டு எக்ஸ்பிளைன். ஸோ கொஸ்டின் நம்பர் 1, ஆப்ரேஷன் அப்சல்யூட் ரிசால்வ் recently seen in news is related to which of the following? Options are A, NATO led military exercise in Eastern Europe. Second, a US led operation targeting drug trafficking networks in Peninsula. Option C, a UN peacekeeping mission in Latin America. D option, an international maritime security operation in the Atlantic Ocean. Question number 2, with reference to the Monroe Doctrine, consider the following statements. Statement number 1, it was articulated by US President James Monroe in 1820. It was authorized. Second statement, it was authorized the US United States to intervene military in Latin American countries from its inception. Statement number 3, it assured that the United States would not interfere in the internal matters of European powers. Which are the statements given above? These are correct. Options are A, 1 and 2 only, B, 2 and 3 only, C, 1 and 3 only, D, all of the above. Question number 3, consider the following statements regarding the galaxy frog. Statement number 1, it is an endemic amphibian species found in the wet evergreen forest of the southern Western Ghats. Statement number 2, unlike most frogs, it does not produce vocal sounds and believed to use body markings for communication. Statement number 3, it is currently listed in the vulnerable in IUCN Red List. Which of the statements given above are correct? Options are A, 1 and 2 only, B, 2 and 3 only, C, 1 and 3 only, D, all of the above. Question number 4, consider the following statements regarding the OPEC plus. Statement number 1, it is the alliance of major oil exporting nations formed in 2016. Statement number 2, India is a member country of this organization. Which of the statements given above are correct? Options are A, 1 only, B, 2 only, C, both, D, neither. Question number 5, with reference to the National Intelligence Grid, NAT grid, consider the following statements. Statement number 1, it enables secure purpose-based access to database without creating a central data repository. Statement number 2, NAT grid was conceptualized after 26/11 Mumbai terror attacks to address information silos among security agencies. Statement number 3, access to any NAT grid data mandatorily require prior registration of an first information report. How many of these statements given above are not correct? Options are A, only 1, B, only 2, C, all the 3, D, none of the above. So now we will see the answers for the previous. So question number 1, answer is D. Question number 2, answer is A. Question number 3, answer is A. Question number 4, answer is B. Question number 5, answer is A. So that's all about the current affairs and MCQ. Thanks a lot for joining with us.